வணக்கம். தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் மிக விரைவாக எடுக்கப்படும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழாவில் முதல்வர் விஜய் பேச்சு. பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்வதைக் காட்டிலும் செயல் வடிவத்திலேயே முதல்வரின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. முதல்வர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்காதது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். தாவேக அரசின் செயல்பாடு நன்றாக உள்ளது, ஊழல் பெரிய அளவில் குறைந்துள்ளது. முதல்வர் விஜயை சந்தித்த பின்னர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. பேசின் பிரிட்ஜ் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக சென்ற லாரி முன்னால் சென்று கொண்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் 2 பேர் உயிரிழப்பு. தமிழக பாஜக கூட்டுறவு பிரிவு தலைவர் மகா சுசீந்திரன் ராஜினாமா. கடுமையான மன வருத்தத்தோடு பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கடிதம். திருச்சியில் போதை ஊசி செலுத்தி காதலுடன் உல்லாசமாக இருந்த காதலி உயிரிழப்பு. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு, 30 பேர் பலி, 200க்கும் மேற்பட்டோர் காயம். செல்போன் அதிகமாக பயன்படுத்துவதை கண்டித்தும் கேட்காததால் ஆத்திரம், அக்காவை அறிவாளால் வெற்றி கொன்ற தம்பி கைது. அமைச்சர் கீர்த்தனா குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக பிரபல யூடியூபர் மாரிதாஸ் மதுரையில் கைது. மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு 20 ஆண்டுகள் பழமையான மின்மாற்றிகள் கம்பிகள் சேதமடைவதே காரணம். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விவரிப்பு. மின்சார வாரியத்தில் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் ரூபாய் 397 கோடி முறைகேடு புகாரில் வழக்கு பதிந்து விசாரணை தொடங்கியது சிபிஐ. டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யும் மதுபான உற்பத்தியாளர்களுக்கு பெட்டிக்கு ரூபாய் 90 வரை கூடுதல் கட்டணம் நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.